ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க என்னன்ட்டு, ஸோ பாட்காஸ்ட் பண்ணுங்க ஃப்ரெஷர் பீப்புள்ஸோட, ஸோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் வை வில் பி டூயிங் எ பாட்காஸ்ட். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆஃப் கேம்பஸில் ப்ளேஸ் ஆகிற பீப்புள்ஸ்க்கு, ஸோ ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு இந்த பாட்காஸ்ட் அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு யாரை பாட்காஸ்ட்டில் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிவகுமார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ Mulesoft அப்படிங்கிற ஒரு டொமைனில் ஒர்க் பண்ணிருக்காரு. ஸோ அந்த டொமைன் இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க ஒரு டொமைன். ஸோ அந்த டொமைனில் ஸோ ஒரு எங்கே ஒர்க் பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிட்டரலி ஹைதராபாத்தில் ஒரு டாப் எம்என்சியில் ஒர்க் பண்ணிருக்காரு. ஸோ ஷிபி தான் அவங்க ஸ்க்ரீன் மாடி இருக்கிறது. ஸோ அது என்ன கம்பெனி அப்படின்ட்டு A to Z டீட்டெயில் தான் அவரே உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ அதுக்கப்புறம் அவர் அரௌண்ட் ஒரு ஒரு 6 to 7 டிஜிட் சேலரி வாங்கிட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் எப்படி அவர் அந்த நாலேஜஸ்லாம் எப்படி கெயின் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ கண்டிப்பாக இந்த சீரியஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு, ஆஃப் கேம்பஸில் ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு, அதுக்கப்புறம் இந்த Mulesoft அப்படிங்கிற டொமைன் நான் ஃப்ரெஷராக எடுத்து படிக்கலாமா, ஸோ இல்லை எந்த மாதிரி டொமைன் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கெரியர் கைடன்ஸ் வந்து கண்டிப்பாக சிவகுமார் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் சிபி, how are you? Hi Gowtham, thanks for the opportunity first. Thank you. Yeah, I'm good. எப்படி இருக்கீங்க? நல்லா நீங்க எப்படி இருக்கேன், இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு ஆக்சுவலி? Yeah, it seems good here. Comparing to Chennai, Bangalore, climate நல்லா இருக்கு, people's good, food good, நீங்க ஹைதராபாத் everything. ரைட்டா? ஆமா ஓகே Gowtham. சிபி, ஓகே, டன். ஸோ ஆக்சுவலி நீங்க வந்து உங்களை பத்தி ஒரு செல்ஃப் இன்ட்ரோ கொடுங்க சிபி, லைக் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்க படிச்சீங்க, என்ன Yeah, பண்ணீங்க? okay. Up to 12th schools எல்லாமே ஹோம் டவுன் தான் ஆக்சுவலாக இன் ராசிபுரம். சின்ன சின்ன ஸ்கூல்ஸ்லாம் முடிச்சிட்டேன் 12th வரைக்கும். ஸோ தென் பிஎஸ்சி ஐ கிராஜுவேட்டட் இன் ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா, கோயம்புத்தூர். தென் எம்சிஏ வந்துட்டு சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, சேலம், எல்லாத்துக்கும் தெரியும், கொஞ்சம் பெரிய காலேஜ். நெக்ஸ்ட் 1 year வந்து ட்ரைனிங் மாதிரி ஒரு சின்ன கம்பெனி அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு வந்துட்டு எம்என்சி போக எனக்கும் பிடிக்கல, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக. ஏன்னா போயிட்டு அவங்க கொடுக்குற டொமைனில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நான் பர்டிகுலராக ஏதாவது டூல் எடுத்து படிக்கணும், சர்டிஃபை ஆகணும். ஸோ அதுலேருந்து கேரியர் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ நெக்ஸ்ட் எனக்கு ஒரு Mulesoft ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸோ 1 year வந்து கொஞ்சம் சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனியில் ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட் ரோல் அது மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு நவ் ஐ எம் ஆக்சுவலி ஒர்க்கிங் அஸ் எ Mulesoft டெவலப்பர் ரோல் அண்ட் Absolute Labs. It's mainly based on UK clients and UK companies. So it's good to see that. Okay. ஆக்சுவலி நீங்க வந்து யூஜி வந்து கோயம்புத்தூர்ல பண்ணீங்க, பிஜி சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜில பண்ணீங்க கரெக்ட்டா? யூஜி என்ன டிகிரி பண்ணீங்க? BSc Computer Science. ஓகே. சோ அப்போ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்லயே உங்களுக்கு பிளேஸ்மென்ட்ஸ் எதுவும் கிடைக்கலையா? கிடைக்கல மீன்ஸ் எனக்கு டெவலப்பர் ரோல் அது மாதிரி கிடைச்சிது. பட் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆக்சுவலாக பிஜி வந்து பண்ணதுக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து பிஜி பண்ணால் நல்லா இருக்கும் மாதிரி சொன்னாங்க. எனக்கு வந்து ஆக்சுவலாக பிஜியில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆஃப்டர் தட் பிஎஸ்சிலே நான் வந்துட்டு ஏதாவது பிஎஸ்சி முடிச்சுட்டு சர்டிஃபை ஆகி பிளேஸ்மெண்ட் ஆகலான்னு பார்த்தேன். பிஇ மாதிரி பண்ணியிருந்தா ஓகே, பட் பிஎஸ்சிக்கு கொஞ்சம் வேல்யூ இல்லாத மாதிரி எல்லாரும் சொன்னாங்க. பட் தட்ஸ் நாட் ட்ரூ ஆக்சுவலி. ஸோ அதுக்காக எம்சிஏ முடிச்சுட்டு சரி நம்ம கேரியர் ஸ்டார்ட் பண்ணலான்னு 2 years எம்சிஏ சொன்னாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு லைக் Mulesoft அப்படிங்கிற ஒரு டொமைன், ஸோ அந்த டொமைன் எனக்கே புதுசாக தான் இருந்தது நீங்கள் ஃபஸ்ட் டைம் சொல்லும் போது. ஸோ இந்த மாதிரி டொமைன்ஸ் தான் நம்ம வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு என்ன ஏதுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தாட் ஆஃப் மைண்ட் இருந்தது. ஸோ தட்ஸ் வை ஐ பி இன்வைட்டிங் யூ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் கமிங் சிபி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிட்டரலி நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது என்ன மாதிரி ஸ்கில்ஸ்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க, என்ன மாதிரி சர்டிஃபிகேஷன் பண்ணீங்க, லைக் நீங்கள் அந்த டைமிங்ஸில் என்னென்ன மாதிரி ஸ்கில்ஸ்லாம் டெவலப் பண்ணிக்கிட்டீங்க? ஓகே, தேங்க்ஸ் டு இன்வைட் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி Gowtham. ஒரு 0 to 0ல ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே தெளிவாக சொல்லிடுறேன். ஆக்சுவலாக நீங்கள் ரெண்டு இது சூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் காலேஜ் அட்டன் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் பிளேஸ்மெண்ட் போகிறேன், இல்லைனா ஓனாக வந்துட்டு நான் கேரியர் சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு. பிளேஸ்மெண்ட் போனீங்கன்னா டாப் எம்என்சிஸ் உங்களுக்கு இருக்கு. சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் கிட்டத்தட்ட ஒரு 50+ எம்என்சிஸ் வருவாங்க, பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு. பட் அப்படி போகும்போது நீங்க வந்து டாப் ஸ்டூடெண்டா இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல டெக்னாலஜி கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் என்னோட கிளாஸ்மேட்ஸே வந்துட்டு நிறைய பேர் எம்என்சிஸ் போனாலும் ஒரு சில பேர் இன்னும் ஃபுல் டெவலப்பர், டெஸ்டர், சப்போர்ட் ரோல் அது மாதிரி தான் இருக்காங்க. பட் 1 or 2 மெம்பர்ஸ் வந்துட்டு ஐபிஎம் மாதிரி டூல்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க கொடுக்குற ஒரு ஆப்ஷன்ஸ். பட் நீங்க வந்து உங்க கேரியரை சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜி ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் டெக்னாலஜிஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஏகப்பட்ட டெக்னாலஜிஸ் இருக்கு. டாப் டெக்னாலஜிஸ் இன்க்ளூட்ஸ் எஸ்ஏபி, சேல்ஸ்ஃபோர்ஸ், Mulesoft அண்ட் ஐபிஎம், ஆரக்கிள் எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு டெக்னாலஜி டொமைன்ஸ் தான். ஸோ இதுல நான் ஈஸியா ஃப்ரெஷர்ஸ்க்கு எதுவும் கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா
ஆஃப்டர் எஸ்ஏபி சர்டிஃபிகேட் எஸ்ஏபி கிடைக்க வாய்ப்பு ஓகே இருக்கு. நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு, நிறைய எம்என்சிஸ்ல சர்டிஃபை பண்ணியிருந்தா உள்ள ஈஸியா ஓகே போகலாம். தென் சேல்ஸ்ஃபோர்ஸ் வந்து ட்ரெயின்டு ஃப்ரெஷர்ஸ் நிறைய கம்பெனில எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகேங்க ஆல் ஃபர்ஸ்ட் திங் எல்லாருமே வந்துட்டு கூகுள்ல சர்ச் பண்ணி பார்க்கணும் ஓகே ஜாப்ஸுக்காக. ம் ஸ்கில்ஸ் டெவலப் பண்றதுக்கும் சரி, ஜாப்ஸ் தேடுறதுக்கும் கூகுளை யூஸ் பண்ணி நல்லா சர்ச் ம் பண்ணணும் ம் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த நார்மலா போகிறதுக்கும் சர்டிஃபை ஆக போறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் ம் அப்படின்னா, அதான் சொன்னேன்ல பிளேஸ்மெண்ட்ஸ் போகிற மாதிரி ம் இருந்தா அவங்க கொடுக்குற டெக்னாலஜி தான் நீங்க ஒர்க் ம் பண்ண போறீங்க. பட் இதே நீங்க பிளேஸ்மெண்ட்டுக்குமே ஆப்ஷன் ம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 4 எல்பிஏ மீன்ஸ் நீங்க ஒரு ஃப்ரெஷரா அட்டன் ம் பண்ணுவீங்க. இல்ல ஒரு 5 to 6 எல்பிஏனா நீங்க ஏதாவது சர்டிஃபை ம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுவாங்க. 8 எல்பிஏ மீன்ஸ் சர்டிஃபை பிளஸ் 1 இயர் ட்ரைனிங் இல்ல 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ம் அது மாதிரி தான் பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் அவங்க கேட்கறதே ஓகே கேட்பாங்க. ஸோ இப்போ சர்டிஃபை பண்ணி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்ட் டெக்னிக்கல் ரோல் மட்டும் தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே இந்த ஆப்டிடியூட் ஆப்டிடியூட், அதெல்லாம் இருக்காது கம்யூனிகேஷன்ஸ், ஹெச்ஆர் அதெல்லாம் வந்து ஓகே இருக்காது. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் ம் நடத்தாது. ம் ம் ஃபர்ஸ்ட்டே வந்து அவங்க டெக்னிக்கல் ஸ்டஃப் இருக்கா ஓகே இல்லையான்னு செக் ம் பண்ணுவாங்க. ஸோ யூ ஹேவ் டு கைஸ் க்ரோ இன் டெக்னிக்கல் ம் ஸ்டெப்ஸ். ம் ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 இயர்ஸ் வந்து ஸ்டார்ட் அப்ல ஒர்க் பண்ணுங்கன்னு தான் நான் ஓகே சொல்லுவேன். ஏன்னா மெனி ஆஃப் திங்ஸ் யூ கேன் ம் லேர்ன். ம் ம் ஐ கேன் ப்ராமிஸ் ம் தட். நீங்க ஒரு எம்என்சிஸ் ம் போனீங்கன்னா ஒரு ரிப்பீட்டட் டாஸ்க் அண்ட் ரிப்பீட்டட் ஒர்க்ஸ் மட்டும் தான் அவங்க குடுப்பாங்க, சொல்லி தருவாங்க. அதுல மட்டும் தான் நீங்க ஒர்க் பண்ண ஓகே போறீங்க. பேஸ்ட் ஆன் யுவர் ஒப்பீனியன்ஸ் யூ கேன் லேர்ன் ஓகே லாட். அவங்க எதுவும் சொல்லி தர ஓகே மாட்டாங்க. பட் அவங்க சப்போர்ட் ம் பண்ணுவாங்க. நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். பட் இதே ஸ்டார்ட் அப்பா இருந்தா ம் ஒரு ஏல ஸ்டார்ட் பண்ணி இசட் ம் வரைக்கும் ஒர்க்ஸ நீங்க கத்துக்கிட்டு நீங்க பண்ணணும் அப்படின்னு ம் நினைப்பாங்க. ம் ஓகேவா? கொஞ்சம் பிரஷர் இருக்க தான் ம் செய்யும். பட் அந்த லேர்னிங்ஸ் வந்து லாட் ஆஃப் ம் இருக்கும். ம் ஆக்சுவலி மோர் தென் 50 ஆஃப் மை ரிலேஷன்ஸ் ஆர் ஒர்க்கிங் இன் கம்பெனி. இன் தட் ஒரு 5 மெம்பர்ஸ் டூ 10 மெம்பர்ஸ் வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு ம் கம்பெனிஸ் லைக் Yahoo, Google, ம் ஆ Microsoft, HP ல ஒர்க் பண்ணிட்டு சூப்பர் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் கேரியர் வந்து ஒரு சின்ன ஸ்டார்ட் அப்ல தான் ம் ஸ்டார்ட் ம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்க்கு வந்து அவங்க லேர்னிங்ஸ் வந்து லாட் ஆஃப் லேர்னிங்ஸ் தே ம் கேதர்ட். ம் ஸோ தட் அதுக்கப்புறம் 3 to 5 இயர்ஸ்லயே வந்துட்டு அவங்களுக்கு ப்ராடக்ட்ல ப்ராடக்ட் பேஸ் கம்பெனியில் ஜாப் கிடைச்சிருச்சு. ஸ்விட்ச் பண்ணிட்டாங்க ஜாப் ஓகே ம் கிடைச்சிருச்சு. ஷிஃப்ட் ம் பண்ணிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் த ரியாலிட்டி டுடே ஆல்சோ. ஓகே இப்ப ஏன்னா ஆஃப்டர் கொரோனா ம் வந்துட்டு பல்க் ஆஃப் பீப்பிள்ஸ் ரெக்வயர்ட் ம் பண்ணாங்க. பட் வந்துட்டு 100 மெம்பர்ஸ எடுத்தாங்க ம் அப்படின்னா 50 to 70 மெம்பர்ஸ வச்சுட்டு 30 மெம்பர்ஸ வெளிய ஓகே அனுப்பிருவாங்க. பேஸ்ட் ஆன் தேர் ஸ்கில்ஸ். ஓகேவா? ஸோ அப்படி நீங்க அதுல மாட்டக்கூடாது அப்படின்னா, உங்க ஸ்கில்ஸ ஃபர்ஸ்ட் ஓகே டெவலப் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் 6 மந்த்ஸ்க்கு ஒரு சர்டிஃபிகேட் முடிக்க ட்ரை பண்ணுங்க. இங்க ஓகே ஏகப்பட்ட சர்டிஃபிகேஷன்ஸ் ஃப்ரீயாவும் இருக்கு. ஓகே ஸோ யூ ஹேவ் டு சர்ச் அண்ட் கெயின். ஓகே ஓகேவா? தென் இப்போ 1 இயர்ஸ், 2 இயர்ஸ் நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு எப்படி ஜாப் தேடலாம்னு ஆ கேட்டீங்கன்னா, த சரி ஒன்லி மெயின் இப்போ திங், நீங்க த வந்து ஒன்லி லைக் குட் காலேஜ் திங். படிச்சுட்டு இருந்தீங்க ஸோ காலேஜ் முடிச்சுட்டு உங்களுக்கு உடனே ஜாப் கிடைச்சிச்சா இல்லை கொஞ்சம் செட் ஆஃப் டைம் பீரியட் நீங்க எடுத்துக்கிட்டீங்களா இல்ல ஆக்சுவலா சொல்லப்போனா நான் எம்சிஏ படிச்சுட்டு இருக்கும்போதே 1 இயர்ல எனக்கு ஓ கிடைச்சுச்சு. சூப்பர் நான் 1 இயர் அந்த ஜாப் சர்டிஃபிகேட்ட வச்சுட்டு நான் காலேஜ்ல குடுத்துட்டு, நான் ஓடி மாரி வாங்கிட்டு நான் 1 ஓகே இயர்ல நீங்க கிளம்பிட்டேன் என்ன ஆக்சுவலா. சர்டிஃபிகேஷன் பண்ணீங்க ஆ நான் சர்டிஃபை பண்ணது ஐஓடில ஃபர்ஸ்ட் ஐஓடியில் பண்ணியிருந்தேன். பண்ணிட்டு இருந்தீங்க தென் நெக்ஸ்ட் ஐஓடில பண்ணியிருந்தேன். பட் அதுல வந்துட்டு என்னால இன்னைக்கு அந்த ஐஓடில அந்த ஸ்டார்ட் அப்ல இருந்ததுன்னா என்னோட பேக்கேஜ் 8 எல்பிஏ ஓகே இருந்திருக்கும். பட் அப்ப வந்துட்டு ஸ்டார்ட்டிங்ல வந்துட்டு நான் யோசிச்சேன் சேலரி எல்லாமே ம் கம்மியா ம் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்விட்ச் பண்ணலாம் ம் ம் அப்படின்ட்டு ப்ராக்ரஸ் ஃபோர்ஜல்னு சொல்லிட்டு அதுல சப்போர்ட் ரோல் ம் ம் கிடைச்சது. ஒரு ம் 15K கிடைச்சது நைட் ம் ஷிஃப்ட். ஸோ அதுல ஒரு 6 to 8 மந்த்ஸ் ஒர்க் ம் பண்ணேன். ம் பட் அது நைட் ஷிஃப்ட்னால என்னால ஹெல்த் இஷ்யூஸ் ஓகே கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் தான் வந்துட்டு எனக்கு ஜாவா இன்டர்ன் கிடைச்சது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மியூல்சாஃப்ட் டெவலப்பர் ஓகே ஆப்பர்ச்சுனிட்டி ம் கிடைச்சது. ம் சி மியூல்சாஃப்ட் வந்து ஒன் ஆஃப் த டாப் ஆமாம் டெக்னாலஜி. ஆமாம் ஸோ தைரியமா இறங்கலாம். ம் நீங்க சேலரியே ரொம்ப கம்மியா இருந்தாலும் ம். தைரியமா இப்போ இறங்கலாம். நீங்க வந்துட்டு லைக் ஸோ மியூல் சாஃப்ட் பத்தி உங்களுக்கு முன்னாடி எதுவுமே தெரியாது கரெக்டா ஸோ ஃப்ரெஷரா தான் நீங்களும் இறங்கிருக்கீங்க கரெக்ட். ஓகே அப்போ வந்து இப்போ இறங்கிருக்கேன். ஆமா. நிறைய கேண்டிடேட்ஸ் லைக் நான் வந்துட்டு கெஸ்ட் லெக்சரோ இல்லை செமினார்ஸோ கொடுக்கும்போது எல்லாம் என்ன கேட்குறாங்க எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது என்ன டொமைன் பிக் பண்ணுறதுன்னு கூட தெரியாமல் நிறைய ம். பேர் இருக்காங்க ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ்க்கு எஸ். நிறைய டொமைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்பிங் தெரியும் அதுதான் ஒரு வெப் டெவலப்பிங் இல்லை ஆண்ட்ராய்ட் கரெக்ட். டெவலப்பிங் ஸோ இதுதான் வந்து இல்லை சைபர் ஐ மீன் சிசிஎன்ஏ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஸோ இதுதான் அவங்களுக்கு இருக்கு. தெரிஞ்ச ஒரு ஆமா. டொமைனு ஸோ மியூல் சாஃப்ட் அப்படிங்கிற ஒரு கரெக்ட். டிஃப்ரெண்டான டொமைனில் ஸோ தைரியமாக நீங்கள் இறங்கியிருக்கீங்க அதில் இன்னைக்கு ஃப்ரெஷராக நீங்கள் சக்ஸஸ் ஆயிருக்கீங்க ஃப்ரெஷருக்கு கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கெரியர் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு கண்டிப்பா. கண்டிப்பா, கண்டிப்பா. ஏன்னா, மத்த டெக்னாலஜி கத்துக்கும்போது, நீங்க ஒரு டூல் மட்டும் தான் ம் கத்துக்க ம் ம் போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப Salesforce படிச்சீங்கன்னா, Salesforce மட்டும் ம் தான் கத்துப்பீங்க. SAP படிச்சீங்கன்னா, SAP ம் தான் கத்துப்பீங்க. பட் வாட் இஸ் திஸ் MuleSoft அப்படின்னு ம் கேட்டீங்கன்னா, இது ஒரு Salesforce ப்ராடக்ட் கம்பெனியோட ஒன் ஆஃப் த டூல் தான் ஓகே MuleSoft. ஓ இது வந்து ஒரு சேல்ஸ்ஃபோர்ஸோட ஒரு ஏபிஐ ப்ராடக்ட் டூல் தான் இந்த இது
ப்ராடக்ட் டூல் தான் ஓகே. வந்துட்டு. ஆமா. Salesforce இருக்கிறது எல்லாமே டாப் ஆக்சுவலா. ஆமா. Salesforce CRM நம்பர் 1 சிஆர்எம். CRM ஆமா, டூல். ஆமா. செகண்ட் Mulesoft API இன்டகிரேஷன்ல நம்பர் 1 ஓகே. டூல். நெக்ஸ்ட் வந்து Tableau. டேப்லோ. நம்பர் 1 1 ஆர் செகண்ட் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் BI டூல்ஸ். பவர் பிஐ. ஐ மீன் பவர் பிஐ ஸோ பிளஸ் டேப்லோ அந்த ப மாதிரி. Tableau ஓகே, அது மாதிரி ஓகே. BI டூல்ஸ். இதுல வந்துட்டு Mulesoftோட டெக்னாலஜி என்னன்னா API ம், ம், இன்டகிரேஷன்ஸ். ம், ஸோ ஒரு தேர்ட் பார்ட்டிஸ் ஏபிஐஸை ம். வந்து இன்டகிரேட் பண்ணி ஒரு சொல்யூஷன் ஓகே. கொடுக்கறது. இதுல நீங்க இதுல எவ்வளோ நீங்க கேதர் பண்ணிக்கலாம் அப்படின்னா Mulesoftல மட்டும் ஒர்க் பண்ண மாட்டீங்க. அடிஷ்னலி யூ ஹாவ் டு ஒர்க் இன் Oracle ஓ, கனெக்டர்ஸ், Salesforce கனெக்டர்ஸ், ஓகே. SAP, ஓகே சார். IBM. ஸோ ஒரு 10 பிளஸ் டூல்ஸை பத்தி உங்களுக்கு ஒரு நாலேஜ் ஓகே. கிடைக்கும், அண்டர்ஸ்டாண்ட் ஓகே பண்ணிப்பீங்க. சதீஷ். ஒரு 6 மந்த்ஸ் வந்து டூல்ஸ் புரியாம தான் ம், இருக்கும். ஹவு தே ஆர் ஒர்க்கிங். ம், ஆஃப்டர் ம். அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க கனெக்ட் பண்ணும்போது வேஸ்ட் டெக்னாலஜிஸை உங்களால ஓகே கத்துக்க முடியும் சதீஷ். ஃபர்ஸ்ட் திங். ஸோ தைரியமா ஃப்ரெஷர் ம். இறங்கலாம். பட் ஒன் திங், லாஸ்ட் இயர் பிஃபோர் 6 மந்த்ஸ் வரைக்கும் சர்டிஃபிகேஷன்ஸ் ஃப்ரீயா இருந்துச்சு. ஓகே. Salesforce அண்ட் ஓஹோ. Mulesoft எல்லாமே. பட் ஃப்ரம் திஸ் மந்த், ம், ஃப்ரம் பாஸ்ட் 3 ம். மந்த்ஸ் 24,000 நியர் ஓ, ஐ திங்க் ஸோ. கிட்டத்தட்ட $200 ஐ திங்க் ஸோ ஓகே. சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஓகே. இப்போ ம், சர்டிஃபிகேஷன்ஸ் ம், காஸ்ட். ஸோ அவங்களே சர்டிஃபிகேஷன்ஸ்க்கு எக்ஸாமுக்கு எல்லா மாடியூல்ஸும் அவங்களே அவங்களோட வெப்சைட்ல வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க. பேஜ்ல. ஸோ நீங்க அதை படிச்சுட்டு ஓகே. சர்டிஃபை ஆகலாம் தைரியமா. ஓகே. ஒரு 6 to 1 இயர் வந்து ஸ்டார்ட் அப்ல எங்கேயாவது வந்து ஜாயின் ஸோ பண்ணி ஒர்க்ஸை ம், கத்துக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்க யூசிங் லிங்க்டின் ம், ஒன் ஆஃப் த மோஸ்ட் ம், திங். நீங்க படிக்க படிக்க ம், கத்துக்க கத்துக்க லிங்க்டின்ல போஸ்ட் ம், பண்ணி பீப்புள்ஸை நிறைய ம், கேதர் ம், பண்ணிக்கோங்க. ம். தே வில் ஆக்சுவலி சப்போர்ட் யூ. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கே இந்த கம்பெனியில் வந்துட்டு ம், லிங்க்டின்ல நான் எனக்கு இந்த கம்பெனி இருக்க ம், தெரியாது. நான் ம், வந்து நிறைய பேர்கிட்ட ம். கேட்டு நிறைய கம்பெனியில் எனக்கு ஓகே. கேட்கல. ஸோ என்னோட லிங்க்டின் போஸ்ட்டை ம். பார்த்துட்டு அவங்களா தான் என்ன ஒரு சீனியர் ஆர்கிடெக்ட் வந்து ஓ! ரெஃபர் பண்ணாரு இந்த கம்பெனிக்கு. உங்களோட நீங்க நீங்க வந்து ரெகுலரா அட்டன் LinkedInல பண்ணுங்க போஸ்ட் போடுறத பார்த்துட்டு சீனியர் போஸ்ட் ஆர்க்கிடெக்ட் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க கரெக்ட்டா? சீனியர் கிட்ட. ஓ! ஆமா, சூப்பர். ஆமா. லிங்க்டின்ல அவரே வந்துட்டு உங்க போஸ்ட்லாம் நல்லா இருக்கு, டெக்னிக்கலா இருக்கு. நீங்க வந்து ஒரு டெக்னிக்கல் இன்டர்வியூ மட்டும் அட்டெண்ட் ஓ! பண்ணுங்கன்னு சொல்லி. ஸோ வண்டர்ஃபுல். நெக்ஸ்ட் இது வந்து பாஸ்ட் 15 டேஸ்லயே முடிஞ்சது. முடிஞ்சிருச்சு. ஓகே. கரெக்ட்டா 1 டியூஸ்டே ஸ்டார்ட் ஆகி ஓகே. 2 வீக்ஸ் ஆஃப் ஓகே. டியூஸ்டேல நான் போய் ஜாயின் ம். பண்ணிட்டேன் ஹைதராபாத்ல. ஸோ ஸோ திஸ் இஸ் மை ஓகே கேரியர். சரி. ஆக்சுவலி காலேஜ் யா. முடிச்சுட்டு லைக் நீங்க தான் வந்துட்டு காலேஜ் படிக்கும்போதே வந்து பிளேஸ்மெண்ட் ஆயிட்டீங்க. ஸோ அப்போ வந்து லைக் நீங்க வேற டொமைன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு பிடிக்காத டொமைன்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ அப்போ நீங்க வேற டொமைன்ல இருந்து எனக்கு பிடிச்ச டொமைனுக்கு போகணும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்போ நீங்க ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணீங்களா? ஆக்சுவலா வந்துட்டு எனக்கு ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா எஸ்ஏபியில் ம். சர்டிஃபை பண்ணணும் ஓகே. அப்படின்னு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் இன் ஐடி ம். சொன்னாங்க எஸ்ஏபி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டெக்னாலஜி டூல். ம். ஸோ வந்து அதுக்கு ஃபியூச்சர் வந்து எப்பயுமே இருக்கும். எஸ்ஏபி வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 50+ இயர்ஸாக இருக்கக்கூடிய ஓகே. ஒரு ஒன் ஆஃப் த ம். டூல் இன் ம். ஐடி. ஸோ வந்துட்டு அது கொஞ்சம் ஸ்ட்ராங் இஆர்பியில் செம்ம டூல் ம். ம். ஆக்சுவலாக. ஸோ அது சர்டிஃபை பண்ணி அதுலேருந்து நான் கேரியர் ஸ்டார்ட் ஓகே. பண்ணணும்னு ம். நினச்சேன். பட் வந்துட்டு ஸோ ஒரு நல்ல காம்படிட்டர் கிடைச்ச மாதிரி எனக்கு Mulesoft ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஓகே. சரி இது வந்துட்டு எனக்கு ஃப்ரீயா கிடைக்குது. நான் இப்போ சாப் சர்டிஃபை ஆகணும்னா நான் அதுக்கு 1 லேக் ஸ்பெண்ட் ம். பண்ணணும், கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும். இங்க வந்துட்டு நான் டைரக்டா ஒர்க் ஒர்க் வித் ஒர்க் ஓகே. அண்ட் லேர்னிங் பை ஓகே. லேர்னிங் 2மே பண்ணிக்க ம். ம். முடியும். ம். சர்டிஃபையும் நான் ஃப்ரீயா ஓகே. ஆயிட்டேன். ஸோ இதுதான் ஆக்சுவலா ட்ரூத் ஓகே. நடந்தது. ஸோ அதுக்கப்புறம் லைக் நீங்க வந்துட்டு யா. ஜாப்ஸ்லாம் வந்துட்டு தேட ஆரம்பிச்சீங்க. ஸோ அது லைக் எந்த கைண்ட் ஆஃப் டூல்லாம் வச்சு நீங்க தேடுனீங்க? ஸோ உங்களுக்கு பர்சனலா LinkedIn இருக்கலாம். ஸோ நிறைய டூல்ஸ் இருக்கலாம். ஸோ நீங்க வந்துட்டு எஸ். ஃப்ரெஷர்ஸ்க்கு ஜாப் தேடுறதுக்கு ப்ரிஃபர்டான ஒரு டூல்ஸ்லாம் சொன்னீங்களா? இல்ல நீங்க எந்த டூல்ல வந்துட்டு ஈஸியா ஆக்சஸ் பண்ணலாம்? ஸோ இந்த ஜாப்ல ஒன் திங். இந்த டூல்ல அக்கவுண்ட் வச்சிருக்கேன் அப்படின்னா அது எந்தெந்த டூல்ஸ்லாம் சொல்லுவீங்க நீங்க? ஓகே. ஆக்சுவலா ஃபார் ம். ஃப்ரெஷர்ஸ் வந்து LinkedIn வந்து கொஞ்சம் என்ன பொறுத்தவரைக்கும் அதுக்கு நான் பாயிண்ட்ஸ் கம்மியா தான் ஓகே. குடுப்பேன். ஏன்னா LinkedIn எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்பிள்ஸ்க்கு கண்டிப்பா ஹெல்ப் ஹெல்ப் பண்ணும். பண்ணும். ஓகே. பட் ஆஸ் அ ஃப்ரெஷரா வந்து ஏன்னா உங்களுக்கு எந்த ஒரு டெக்னிக்கல் ஸ்டஃப் தெரியாது. தெரியாது. எந்த ஒரு போஸ்ட் உங்களால ம். போட ம். முடியாது. ஸோ வந்துட்டு LinkedIn வந்து என்ன கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கம்மி தான் ஆஸ் அ ம். ஃப்ரெஷரா. ம். பாயிண்ட்ஸ் ம். ஐ ம். ஐ கேன் ஓகே. கிவ். பட் வேர் யூ கேன் கெட் ஜாப்ஸ் மீன்ஸ் நாக்ரி. ஏன்னா நாக்ரி. அதுக்கு வந்து ஓப்பனிங்ஸ் நெறைய ம். நாக்ரில ம். தெரியும். ம். நீங்க ஸ்ட்ரெயிட்டா நாக்ரில அப்ளை ஓகே பண்ணாலும் சதீஷ். ஓப்பனிங்ஸ ம். தெரிஞ்சுக்கிட்டு நீங்க டைரக்ட்டா அந்த கம்பெனியோட வெப்சைட்ல நீங்க அப்ளை ஓகே. பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் திங் Indeed. ஓகே. Indeed ஆல்சோ ஹெல்ப் மீ. ம். பட் அதாவது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். எங்கெங்க ஓப்பனிங்ஸ் இருக்குன்னு அட்லீஸ்ட் இந்த நாக்கரி Indeedல ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கலாம். ம். பட் Mulesoft வந்து ஃப்ரெஷர் வந்து சாரி LinkedIn வந்து ஃப்ரெஷர் வந்து கொஞ்சம் கேப் தெரியும் ஓகே. உங்களுக்கு. நீங்க சர்ச் ம். ம். பண்ணும்போது. ம். ஸோ அதனால நாக்கரி, ம். Indeed, மான்ஸ்டர் ம். ஜாப்ஸ் இது மாரி நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா, ஆஸ் அ ஃப்ரெஷரா வந்து உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். நாக்ரி, இண்டீட், லிங்க்டின், மான்ஸ்டர் ஜாப்ஸ் இதெல்லாம் சொல்ல வரீங்களா?
இதெல்லாம் கண்டிப்பா ஓகே கண்டிப்பா. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் லைக் இப்போ ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் ஐ மீன் ஒரு 2-3 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஃப்ரெஷராக நீங்கள் வந்துட்டு அந்த கம்பெனியில் இன்டர்வியூஸ்லாம் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது லைக் இப்போ ரீசெண்டாக நான் கேட்குறேன், அதுக்கு அந்த இன்டர்வியூஸ்க்கு என்ன மாதிரிலாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க? ஸோ சாஃப்ட் ஸ்கில், அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் ஸ்கில், அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் என்ன மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணீங்க நீங்கள்? யா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் திங் ஃப்ரெஷர்னு ஒன்று பிரேக் பண்ணணும். ஃபார் 1 to 2 இயர்ஸ் வந்து அந்த ஃப்ரெஷரை பிரேக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன் அண்ட் ஒன்லி ரவுண்ட் டெக்னிக்கல் மட்டும்தான் இருக்கும். ஓகே. மட்டும்தான். செகண்டரியா உங்களுக்கு மேபி கம்யூனிகேஷன் இருக்கலாம். ஜஸ்ட் வித் ஹெச்ஆர் கம்யூனிகேஷன்ஸ் வித் மேனேஜர்ஸ் ஆர் த கம்பெனி ஓனர்ஸ். ஸோ அதில் வந்துட்டு ரொம்ப ஸ்டஃப் எதிர்பார்க்க மாட்டாங்க. பட் டெக்னிக்கலாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா 1 to 2 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஜாப் அவங்களே ப்ரிஃபர் பண்ணிடுவாங்க. உங்ககிட்ட பேக்கேஜ் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் வந்துட்டு 3.5 to 4 கேட்டேன். எனக்கு வந்து அவங்க 5 கொடுத்தாங்க. as much of டெக்னிக்கல் ஸ்டஃப் இருக்கனால. ஸோ டெக்னிக்கலா ஸ்ட்ராங்காக நம்ம பீப்புள்ஸை வந்து க்ரோத் பண்ணணும். தட்ஸ் வில் ஹெல்ப் தேர் கேரியர் அஸ் வெல். ஓகே சுபி. ஸோ லைக் இப்போ வந்துட்டு உங்களுக்கு அவங்க அந்த இப்போ ரீசெண்டாக எத்தனை ரவுண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணாங்க லாஸ்ட்டாக பிளேஸ் ஆன கம்பெனிஸில்? நம்ம வந்து இப்போ ஃப்ரெஷராக இருந்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்டிடியூட், கம்யூனிகேஷன், ஹெச்ஆர், கடைசியாக டெக்னிக்கல் வரும். எனக்கு வந்து அப்படியே ரிவர்ஸாக நடந்துச்சு. நான் ஒரு ட்ரெயின்டு ஃப்ரெஷராக எக்ஸ்பீரியன்ஸ்னால எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டே வந்து டெக்னிக்கல் ரவுண்ட் நடந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு சும்மா ஃபார் டு ஃபில் த கம்பெனிஸ் ஃபார்ம்ஸ் மாதிரி அதுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஆப்டிடியூட், ஒரு சின்ன பசில் ரவுண்ட்ஸ், ஒரு சின்ன ஐக்யூ டெஸ்ட், இது எல்லாமே நடந்துச்சு. பட் தே டிட் கன்சிடர் தீஸ் மார்க்ஸ். ஓகே, ஈவன் தோ ஐ காட் 150 out of 200 அந்த மார்க்ஸ் வந்து கன்சிடர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்துட்டு டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்க, டெக்னிக்கலா லெவலை பாஸ் பண்ணிட்டீங்கன்னாவே 1 to 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்க ஈஸியா உள்ள போயிடலாம். அப்போ வந்து லைக் உங்களுக்கு ஒரு டெக்னிக்கல் ரவுண்ட் இருந்தது, ஒரு ஹெச்ஆர் ரவுண்ட் இருந்தது, கரெக்ட்டா? கரெக்ட், அவ்வளவுதான். ஓகே டன். ஸோ அதுக்கப்புறம் லைக் இப்போ உங்க லைக் மியூல்சாஃப்ட்ல வந்துட்டு டெக்னிக்கலா அவங்க என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா பாக்குறவங்களுக்கு புரியாது. பிகாஸ் அவங்களுக்கு மியூல்சாஃப்ட்னாவே என்னன்னு உங்களால தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ காமனான கொஸ்டின்ஸ்லாம் என்னென்ன கேட்டாங்க? லைக் ப்ரோக்ராமிங்ஸ் ஏதாவது கேட்டாங்களா, இல்ல காமனான கொஸ்டின்ஸ் இந்த மாதிரிலாம் என்னென்ன கேட்டாங்க? திங்க் ஸோ அவங்க உங்க ஐக்யூ டெஸ்ட் பண்றதுக்காக இப்போ ப்ராஜெக்ட் ரிலேட்டடா நீங்க எப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னு சின்ன சின்ன பசில்ஸ் கேட்டாங்க. ஆக்சுவலா நம்ம காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ்ல படிச்சுக்கணும். ஸோ சம்திங் ரிலேட்டட் தட் அது மாதிரி தான் கேட்டாங்க. நீங்க டக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட்டுக்கான சொல்யூஷன்ஸ் உங்களால கொடுக்க முடியுமா, நீங்க யோசிப்பீங்களா, அது மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்டாங்க. தட்ஸ் ஆல். ஓகே சரி. ஸோ அதுக்கப்புறம் லைக் உங்களுக்கு வந்து காமனான கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ ஹச்ஆர் சைடில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க? ஐ மீன் ஃபைனல் ரவுண்ட் ஹச்ஆர் இருந்தது. ஸோ அந்த ஹச்ஆரில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க? ஹெச்ஆர் வந்துட்டு வில்லிங் ஆர் நாட் வில்லிங் அது மாதிரி தான் கேட்பாங்க. ஆக்சுவலா வந்துட்டு எப்போ ஜாயினிங் டேட்டு, நீங்க வந்து ஹைதராபாத் கண்டிப்பா ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் தான் வந்தாகணும். ஹைப்ரிட் மோட அவங்க சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ சம்திங் ரிலேட்டட் பர்சனல் திங்ஸ் அண்ட் தே ஹேவ் டு ஃபில் தேர் ஃபார்ம்ஸ். ஸோ ரிலேட்டட் தீஸ் கொஸ்டின்ஸ் தே ஆஸ்க்ட் மீ. லைக் இப்போ வந்துட்டு இந்த மியூல்சாஃப்ட்க்கு ஏதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஸ்பெசிஃபிக்காக தேவையா, இல்லை நீங்க என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இதுக்காக ப்ரிஃபர் பண்ணுவீங்க படிக்கிறதுக்காக? பேசிக்ல இருந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து எந்த லெவல் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருந்தா போதும்? ஸோ ஒரு இன்டர்மீடியேட்டா, இல்லை பிகினரா, இல்லை அட்வான்ஸ்டா, எந்த அளவுக்கு எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நீங்க ப்ரிஃபர் பண்ணுவீங்க? இன் மை ஒப்பீனியன் ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு டைம் இருக்கு அப்படின்னா, நான் இப்பதான் செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிறேன், இன்னும் 1 to 2 இயர்ஸ் இருக்கு அப்படின்னா தயவு செய்து C++ படிச்சுக்கோங்க. ஒன் ஆஃப் த டாப் ஊப்ஸ் லாங்குவேஜ். நீங்க வந்து ஒரு C++ல ஸ்ட்ராங்கா இருந்துட்டேன் அப்படின்னா நீங்க எந்த லாங்குவேஜ் வேணாலும் ஈஸியா அடாப்ட் பண்ணிக்கலாம், கத்துக்கலாம் கண்டிப்பாக. ஸோ இப்போ எனக்கு வந்து 6 months கம்மியா தான் இருக்கு, நான் வந்து ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜ் தான் நான் சூஸ் பண்ணி படிச்சு நான் ஜாப் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா based on the technologies you are choosing. For example, ஒரு database related, for example Salesforce, SAP, ERP, CRM tools choose பண்ணீங்க அப்படின்னா கம்பல்சரி SQL படிச்சுக்கோங்க. SQL is mandatory for every technology, correct? Mandatory for everything. Even Mulesoft we are using SQL. இது ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர்னாலும் ஓகே, பேக் எண்டுக்குனாலும் ஓகே, ஆண்ட்ராய்டு வெப்சைட், டேட்டா அனலிஸ்ட், எது பிசினஸ் அனலிஸ்ட் எதுனாலும் SQL for mandatory. SQL is mandatory. Yes, sure. Based on the technology, இப்போ நீங்க பைத்தானா இல்ல ஜாவாவான்னு சூஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மியூல்சாஃப்ட் மாதிரி டூல்ஸ்க்கு வந்து ஜாவா வந்து கொஞ்சம் ஹெல்ப், ஜாவா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா ஸோ ரிலேட்டட் சம்திங் வந்து மியூல்சாஃப்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நாட் மேண்டட்ரி, பட் இது மாதிரி நான் டெவலப்மெண்ட் சைட் போறேன் அப்படின்னா நீங்க வந்து ஜாவா படிச்சுக்கலாம். பைத்தான் வந்து இந்த டேட்டா சயின்ஸ், பிஐ டூல்ஸ், டேட்டா விஷுவலைசேஷன்ஸ்,
அது மாதிரி நான் பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டட் நான் போக போறேன் அப்படின்னா பைத்தான் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தீஸ் ஆர் த டூ ப்ரோக்ராம்ஸ். ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு மேக் த ஸ்டெப் ஃபார் திஸ். ஓகே சிபி. ஸோ இப்போ நீங்கள் லைக் அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, நீங்கள் ஆஃப்டர் த இன்டர்வியூ ஸோ எவ்வளோ நாள் ஆச்சு உங்களுக்கு ஆன்போர்ட் ஆக, ஐ மீன் அந்த கம்பெனி ஃபர்ஸ்ட் டே போக? ஜஸ்ட் இட் டுக் ஒன்லி 7 days. 7 daysல நீங்கள் எஸ் நான் சாட்டர்டே நைட் வந்து சைன் பண்ணி சென்ட் பண்ற மெயில் அக்ரிமெண்ட்டை நான் எனக்கு மண்டே வந்து ஜாயின் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டாங்க. பட் ஐ ஆஸ்க் டு 2 more days. நான் வெனஸ்டே வந்து ஜாயின் பண்ணிட்டேன் லாஸ்ட் வீக். ஸோ அதுக்கப்புறம் லைக் நீங்கள் ஏதாவது சிபி ஒரே நிமிஷம் கொஸ்டின் சைட்ல இருக்க பார்த்துக்கிறேன். ஓகே ஓகே சிபி. ஸோ இப்போ ஃப்ரெஷராக நீங்கள் ஜாப் தேடிட்டு இருக்கும் போதும் சரி, இல்லை வந்துட்டு இன்டர்வியூஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு இருக்கும் போதும் சரி, அப்போ உங்களுக்கு வந்து ஒரு மென்டல் ஹெல்த் இருக்கும். ஸோ இப்போ ஒரு ஜாப்ல போய் நீங்கள் கண்டிப்பாக செட்டில் ஆகிட்டீங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ஆக்சுவலி சேம் ஏஜ் ஆஃப் கேட்டகரி பீப்புள் தான் நம்ம 2 பேரும். ஸோ நீங்கள் வந்துட்டு எனக்கு இன்டர்வியூ கொடுக்க வந்திருக்கீங்க. ஸோ ஐ மீன் பீப்புள்ஸ்க்கு இன்டர்வியூ கொடுக்க வந்திருக்கீங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களோட க்ரோத் மார்க்கெட் இருக்கு. ஸோ அப்போ இருந்த மென்டல் ஹெல்த்துக்கும் ஸோ இப்போ இருக்க மென்டல் ஹெல்த்துக்கும் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ ஆஸ் ஆஃப் நவ் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? நவ் ஐ எம் ஃபீலிங் ஃப்ரீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா வந்துட்டு ஒரு சேலரியில உட்காந்தாச்சு, ஒரு ஹைக் இருக்கு, ஹைதராபாத் சிட்டி, பேரண்ட்ஸ்க்கு ஓகே. இந்த மென்டல் ப்ரெஷரே வந்து நம்ம ரிலேஷன்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்னால தான். எப்போ வேலைக்கு போக, ஆஃபர் லெட்டர் வந்திருக்கும், பட் 2 months 3 months டிலே ஆகும், இன்னும் ஜாயின் பண்ணலையா, எம்சிஏ முடிச்சுட்டு ஏன் சும்மா இருக்க. ஸோ தே வில் புஷ் அஸ் சம்திங் வந்துட்டு ஒரு மித். அவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து மித்து, ரியாலிட்டி எதுன்னு அவங்களுக்கு தெரிய போறது இல்லை. வாட் இஸ் ரியாலிட்டி, நம்மளோட டிப்ரெஷன் வந்துட்டு அவ்வளோ இருக்கும். பிகாஸ் எனக்கு வந்து அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 6 months to 1 yearக்கான ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் வந்து என்னால் கரெக்டாக கெட் பண்ண முடியல. லைக் டேக்ஸ் ரிலேட்டட் திங்ஸ் அண்ட் பிஎஃப் அக்கௌண்ட்ஸ். ஸோ வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு 1 or 2 கம்பெனிஸ் வந்து உள்ள போக முடியல. ஈவன் அசென்ச்சர், இஒய், டாப் கம்பெனிஸ்குள்ள வந்து நான் டெக்னிக்கல் ரவுண்டை கிளியர் பண்ணாலும் போக முடியல. பட் இந்த ப்ரெஷர்லாம் வந்து ரிலேஷன்ஸ் பேரண்ட்ஸ்க்கு தெரியாது. ஸோ நீங்க என்ன பண்ணணும்னா அதை எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு டெக்னிக்கலா டே பை டே ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. யூ வில் கெட் யுவர் டைம். ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் ஸ்டெப்ஸ் யூ வில் கெட் யுவர் டைம். முடிஞ்ச வரைக்கும் லிங்க்டின்ல ஃப்ரெண்ட்ஸ் பிடிங்க, பீப்புள்ஸை கேதர் பண்ணுங்க, டெக்னிக்கலா க்ரோ பண்ணுங்க. ஒன் டே யுவர் டைம் வில் அப்சல்யூட்லி கம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் ஐ மீன் என்னென்ன மாதிரி ஜாப் கெட் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணீங்க? லைக் இப்போ யாருன்னே தெரியாத ஒருத்தர்கிட்ட போய் கம்யூனிகேட் பண்ணுறது, நெட்வொர்க்கிங் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க? பிகாஸ் வந்து நமக்கு வேலை கண்டிப்பாக வேணும், அதுக்கு என்ன வேணால் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட ஜாப்ஸ்லாம் நீங்கள் கெட் பண்ணிக்கிட்டீங்க? என்னோட ஸ்ட்ராட்டஜி ஒன்லி லிங்க்டின் ஃபர்ஸ்ட். இட் வில் பி அ காமெடி. பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு 1 yearக்கு முன்னாடி லிங்க்டின்குள்ள போகும்போது எனக்கு வந்து ஐ வாஸ் பிளாங்க். எனக்கு ஒன்றும் தெரியல, என்ன பண்ணணும்னு தெரியல. நான் என்ன பண்ணுவேன், மியூல்சாஃப்ட்னு போட்டிருந்தாவே எல்லாத்துக்கும் கனெக்ட்னு ஃபர்ஸ்ட் 1000 பீப்புள்ஸ்க்கு வந்து நான் தான் கனெக்ட் கொடுத்தேன். சரி, அவங்க வந்து ரீகனெக்ட் பண்ணிடுவாங்க, ஒரு 80% வந்து ரீகனெக்ட் பண்ணிடுவாங்க. சரி, இப்போ வந்துட்டு அவங்களுக்கு வேற ஏதோ தேவை போல, இப்போ நம்மள அவங்க கனெக்ட் பண்ணணும்னா நம்ம வி ஹாவ் டு டூ சம்திங் எல்ஸ் அப்படின்ட்டு நான் போஸ்ட் போட ஆரம்பிச்சேன். நான் அந்த 4 to 5 monthsல நான் கொஞ்சம் டெக்னிக்கலா லேர்ன் பண்றத கத்துக்கிட்டு இருக்கிறத நான் போஸ்ட்ல போட ஆரம்பிச்சேன். ஸோ அதை பார்த்துட்டு ஒரு 3/4 போஸ்ட்ல வந்துட்டு எனக்கு வந்துட்டு கனெக்ஷன்ஸ் நிறைய ஆக ஆரம்பிச்சது. இன்னைக்கு வந்துட்டு எனக்கு 3K கனெக்ஷன்ஸ் மேல இருக்கு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 1000 வந்து நீங்க எடுக்கிற ஸ்டெப்ஸ். நெக்ஸ்ட் 2000 வந்து அவங்க உங்களோட ஸ்டஃப்பை பார்த்துட்டு அவங்க ரீஷேர் பண்ணுவாங்க, ரீபோஸ்ட் போடுவாங்க. அவங்க லைக் போடுறதுல உங்களோட ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் ஹை ஆகும். ஃபர்ஸ்ட் திங் இது. நெக்ஸ்ட் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு மேல இருக்க பர்சன்ஸ், லைக் இப்போ நீங்க ஒரு அசோசியேட் லெவல், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் லெவல் இருக்கு அப்படின்னா ஆர்கிடெக்ட்ஸ் லெவலை வந்து நீங்க பிடிச்சி வச்சுக்கோங்க லிங்க்டின்ல. தே வில் அப்சல்யூட்லி கண்டிப்பா அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதாவது உங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்டஃப் இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3 to 4 இன்டர்வியூ வந்து நான் இது மாதிரி ஆர்கிடெக்டை தான் அப்ரோச் பண்ணேன். லிங்க்டின்ல வந்துட்டு ஹாய் போட்டு எனக்கு வந்து இது மாதிரி நாலேஜ் இருக்கு, அவங்க வந்து ரெஃபர் பண்ண முடியுமா அப்படின்னு. அவங்க வந்து டைரக்டா கம்பெனி மேனேஜருக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. அது மாதிரி இன்சிடென்ட்ஸும் நடந்திருக்கு. ஸோ ட்ரை டு கேதர் த பீப்புள்ஸ் இன் லிங்க்டின் ஃபர்ஸ்ட். அவங்களால முடியும் அப்படிமா. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைரிங் பீப்புளை நீங்க ரீச் பண்றது 1000 மெம்பர்ஸ் ரீச் பண்ணுவாங்க. அது வந்து நம்மளோட கோல் கிடையாது. நம்ம டைரக்டா வந்துட்டு ஒரு ஆர்கிடெக்ட் லெவல் இல்ல மேனேஜர் லெவல் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இருந்துச்சுன்னா இட் வில் ஷுவர்லி ஹெல்ப் யூ டு யுவர் கேரியர். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் லைக் இது வந்து நம்ம சேனலை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்?
Yeah, actually, Gautam is my MCA classmate. Yeah, ஃபர்ஸ்ட் பெஞ்ச் டாப்பர்ஸ் அவங்களாம். ஓகேவா? ஸோ வந்துட்டு இது மாதிரி கௌதம் தான் அப்ரோச் பண்ணாரு. இது மாதிரி ஒரு பாட்காஸ்ட் நடத்துறோம். வந்து அட்டெண்ட் பண்ணுங்கன்னு. ஸோ தென் ஐ ஓகே காட் டு சிபி. ஸோ நோ திஸ். ஆக்சுவலி சிபி இந்த பாட்காஸ்ட் வந்துட்டு ஃப்ரெஷர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை பார்த்துட்டு இருக்க மிகப்பெரிய பீப்புள்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை வாட் இஸ் மியூல்சாஃப்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற பீப்புள்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிபி. ஸோ லாட் ஆஃப் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்கள் சைட்லேருந்து கண்டிப்பாக கண்டிப்பா. அந்த பீப்புள்ஸ்க்கு ஒரு செட் ஆஃப் ஹெல்ப் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் உங்களோட கனெக்ஷன்ஸு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்த கோர்சஸ்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இப்போதைக்கு வந்து படிச்சுட்டு இருக்க பீப்புள்ஸ் ஓகே. கண்டிப்பாக ஒரு 25,000 30,000 பே பண்ணி கோர்ஸ் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால பண்ண முடியாது. பிகாஸ் அவங்க வந்து லேர்னிங் ஸ்கில்ல இருக்கு, ஐ மீன் லேர்னிங் பண்ண ப்ராக்ரஸில் முடியாது. இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க காலேஜ் ஃபீஸஸ், ஸோ அந்த ஸ்டேஜஸில் இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கு. நீங்கள் ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ், ஐ மீன் ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, லைக் அதுக்கப்புறம் ஃப்ரீ கோர்சஸ் எப்படி பண்ணுறது இந்த டொமைனில், ஸ்பெசிஃபிக் டொமைனில், இல்லை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் நீங்கள் என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஃப்ரீயாக படிச்சிங்களோ லேர்ன் பண்ணீங்களோ அந்த லிங்க்ஸ் எல்லாமே கொடுத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிடுவேன். ஸோ கண்டிப்பாக அது மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு கெரியர் சேஞ்சிங் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் லைக் லிட்டரலி கண்டிப்பா, நீங்கள் கண்டிப்பா வந்து கௌதம். ஜாயின் ம். பண்ணதுக்கு, எங்களோட இன்வைட் அக்செப்ட் பண்ணி வந்து ஜாயின் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்யூ ஸோ மச் சிபி. ஸோ ஹார்ட் ஆஃப் தி தேங்க்யூ. ஸோ அதுக்கப்புறம் ஆல் தி வெரி தேங்க்ஸ் பெஸ்ட் கௌதம். ஃபார் யுவர் கெரியர் சிபி. ஸோ பிஃபோர் தட் ஐ வில் பி ஷேரிங் வித் ஒன். ஸோ சிபி இஸ் அவர் கிளாஸ்மேட் ஃபார் எம்சிஏ டிபார்ட்மெண்ட். ஸோ சிபி வந்து என்னோட கிளாஸ்மேட், ஸோ ஒன் ஆஃப் தி கிளாஸ் டாப்பர் அண்ட் டிபார்ட்மெண்ட் பிரசிடென்ட். ஸோ அந்த அளவுக்கு என்துவாஸ்டிக்காக இருந்தார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க் பர்சன். ஸோ இந்த அளவுக்கு கெட் பண்ணியிருக்காருன்னா அந்த அதுக்கு அவர்கிட்ட அந்த ஸ்டஃப் இருக்கு. ஸோ அதனால தான் இந்த ஜாப் கெட் பண்ணியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக மியூல்சாஃப்ட் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் கொடுக்குற லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட கெரியரை வந்து நீங்கள் பூஸ்டப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டொமைனில், கண்டிப்பாக ஷிபி வந்து நம்ம சேனலுக்காக இருப்பார் எப்பயுமே, லைக் கௌதம்காக இருப்பார். ஸோ மியூல்சாஃப்ட் அப்படின்னாலே சிவகுமார் அப்படின்னு நம்ம வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் ஃபியூச்சரில் வந்துட்டு மியூல்சாஃப்ட் பற்றி டியூட்டோரியல்ஸ் உங்களுக்கு எது வேணாலும் கண்டிப்பாக ஷிபி கிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஷிபி இட் வில் பி ஹெல்ப் யூ. ஸோ இன்கேஸ் ஃப்ரெஷராக யாராவது வந்துட்டு எங்கள் சேனல், ஐ மீன் கௌதமோட சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வந்தாங்கன்னா, ஸோ அவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக கெரியர் கைடன்ஸ் கொடுப்பீங்களா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா ஷிபி? கண்டிப்பா கௌதம். ஆக்சுவலி ஓகே. பிஃபோர் இட் செல்ஃப் I helped 30 ஓ plus சூப்பர் peoples to ஷிபி. get job in Mulesoft. சூப்பர். I have prepared some documents. ஓகே. அவங்க நிறைய டவுட்ஸ் கேட்பாங்க லிங்க்டின்ல. ஓகே அதுக்கு சூப்பர் நான் வந்து சூப்பர். நிறைய ஹெல்ப் இட்ஸ் ரியலி பண்ணியிருக்கேன் கிரேட் கௌதம். ஜாப் சிபி. ஆக்சுவலா ஸோ இதை தொடர்ந்து Mulesoft பண்ணிட்டே இருங்க. ரிலேட்டட் திங்ஸ். ஸோ யா. வில் பி கனெக்டிங் ஆன் மோர் டைம் சிபி. ஸோ இப்போ தான் வந்து லைக் பிகினராக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து எந்த ஷூர். அளவுக்கு கொண்டு போகுதுன்னு தெரியல. லைக் பீப்புள்ஸ் இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு இது பெரிய லெவலில் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ஸ் இருக்குது. ஸோ வில் பி கனெக்டிங் ஆன் மோர் பீப்புள்ஸ் கைஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய டொமைன்ஸ், ஸோ ஃப்ரெஷர்ஸ் நிறைய பேர் ஆன்போர்ட் ஆயிருக்காங்க. ஸோ லிட்டரலி அவங்க என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற இதெல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பாட்காஸ்ட்டை பார்த்து லிட்டரலி அந்த டொமைனில் நீங்கள் வந்து உங்களோட கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே வேலை. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச் சிபி. ஸோ அதுக்கப்புறம் இஃப் இன்கேஸ் யூ ஹேவ் எனி கெரியர் கைடன்ஸ், ஸோ உங்களுக்கு தேங்க்ஸ் ஏதாவது கௌதம். டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா, ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி 1-to-1 செஷன் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ். சிபி தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சிபி. தேங்க்யூ. தேங்க்ஸ் கௌதம். ஆக்சுவலி